பிரதமர் மோடி குற்றம் சாட்டியதைப் போல தமிழகத்தில் புலம்பெயர்ந்த பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்களா என நெல்லை மாவட்டம் வள்ளியூர் மக்களிடம் எமது செய்தியாளர் ருக்மணி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல எல்லாரும் பிழைக்கணும், நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா அரசியல் காரணத்துக்காக அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் யாருமே துன்புறுத்தலையே. அவங்க வந்து பிழைக்க வந்தாலும் இங்க பாதுகாப்பா தான் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து சேஃப்டியா தான் இருக்காங்க. இப்போ இங்க உள்ள மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் சமமா வச்சிருக்கு. தமிழ்நாட்டில் தான் வெளிமாநில தொழிலாளர்கள் அதிகமான பாதுகாப்பாக இருக்கிறார்கள். சுருக்கமா சொல்ல போனா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். வள்ளியூர், கூடங்குணம், காவு கிணறு இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்ககிட்ட அண்ணன் தம்பியா எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போறோம், எங்க வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு வராங்க. ஆனா இப்போ சொல்றது வந்து அரசியலுக்காண்டி சொல்றது வந்து மிக வெக்கக்கேடு. பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து அந்த ஸ்டேட்ல வந்து வேலை இல்லாம தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்க வந்து அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, தங்குமிடம், உணவு எல்லா வசதியும் நம்ம மக்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. தமிழகத்தில் வசிக்கும் பீகார் மக்களின் நிலை குறித்து வள்ளியூர் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.